சைவமும் தமிழும் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாங்கள் இந்த காணொளியில் சித்திரா பௌர்ணமி பற்றி பார்க்க போகின்றோம். சித்திரை மாதத்தின் முழு நிலவு நாளில் வருகின்ற சித்திரா பௌர்ணமி இந்துக்களின் ஒரு முக்கியமான பண்டிகையாகவும் ஜென்ம பாவங்களிலிருந்து விமோசனம் பெறுகின்ற கர்மங்களை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் பார்க்கப்படுகின்றது. சித்ரா பௌர்ணமி தொடர்பாக முழுமையாக அறிந்து கொள்ளவும், அதேபோன்று இந்த நாளில் என்ன கர்மங்களை மேற்கொள்கின்ற பொழுது பாவ விமோசனம் பெற்று முழுமையான பேரின்ப பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளவும் முழுமையாக காணொளியை பார்வையிடுங்கள். இதுவரை எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆக்டிவேட் செய்து கொள்வதன் மூலம் இது போன்ற காணொளிகளை உங்களுக்கு உடனுக்குடன் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று கூறி தொடர்ந்தும் காணொளிக்குள் செல்லலாம். சித்திரை மாத பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரின் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. சித்திரை மாதத்தில் வரும் இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் நம்முடைய பாவங்களையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கான மிக முக்கியமான நாளாகும். கர்ம வினைகளை கழித்து வாழ்வில் ஒளிபெற சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுவதை ஒரு நல்ல வாய்ப்பாக இந்துக்கள் கருதுகின்றனர். சித்ரா பௌர்ணமி என்பது இந்துக்களின் முக்கியமான பண்டிகை. இது சித்திரை மாதத்தின் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகின்றது. இந்த 2025 ஆண்டின் சித்ரா பௌர்ணமி மே 12ஆம் திகதி, அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமை வரவிருக்கின்றது. தமிழ் கணக்குப்படி சித்திரை மாதத்தின் 29ஆம் நாள் வரும் இந்த பௌர்ணமி திதியானது மே 11ஆம் திகதி இரவு 8:48 மணி தொடங்கி மறுநாள் மே 12ஆம் திகதி இரவு 10:44 மணி வரை இருக்கின்றது. அன்றைய தினம் சித்திரகுப்தரை வழிபடுவது முக்கியமாகும். சித்திரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வைத்திருக்கிறார் என இந்துக்கள் நம்புகின்றனர். அன்று புனித நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது அவர்களது நம்பிக்கையாக இருக்கின்றது. மேலும் ஏழைகளுக்கு உணவு அளித்தால் கெட்ட கர்மாக்கள் குறையும் எனவும், சித்ரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் வாழ்வில் நன்மைகள் பெருகும் எனவும் சொல்லப்படுகின்றது. சித்ரா பௌர்ணமி நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கிறார்கள். அதனால் அன்று சித்திரகுப்தரை வழிபடுவது மிகச் சிறப்பாகும். சித்திரகுப்தர் ஒவ்வொருவரின் கர்மாக்களையும் கணக்கெடுத்து யமனுக்கு உதவுகிறார். சித்ரா பௌர்ணமி அன்று மக்கள் நதிக்கரையில் அல்லது ஏரிக்கரையில் சித்திரகுப்தருக்கு பூஜை செய்வதும் விரதம் இருப்பதும் வழக்கமாகும். நல்ல மற்றும் கெட்ட கர்மாக்களை சமநிலைப்படுத்த தவறினால் மீண்டும் பிறப்பு எடுக்கும் நிலை ஏற்படும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. ஒருமுறை தேவர்களின் தலைவனான இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை அவமதித்ததனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. குரு பிரகஸ்பதி இந்திரனை பூமிக்கு சென்று பாவங்களை குறைக்கச் சொன்னார். இந்திரனும் குருவின் சொல்படி பூமிக்கு வந்தான். பூமியில் கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டான். சிவபெருமான் தான் தனது பாவங்களை குறைக்க உதவக்கூடியவர் என்பதை உணர்ந்த இந்திரன் உடனே தாமரை மலர்களை கொண்டு சிவனை வழிபட்டான். இந்த சம்பவம் இதே போன்றதொரு சித்திரை மாத பௌர்ணமி நாளிலே நடந்தது. அதனால் பக்தர்கள் அன்றைய தினத்தில் சிவனை நினைந்தும் பூஜை செய்கின்றார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்தால் கெட்ட கர்மாக்களிலிருந்து விடுபடலாம். தவறான செயல்களை செய்யாமல் உண்மை மற்றும் நேர்மை வழியில் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகின்றது. பொதுவாகவே மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாவங்களை போக்கவே சித்ரா பௌர்ணமி பூஜை செய்யப்படுகின்றது. சிலர் யாகம் செய்து மந்திரங்களை உச்சரித்து கடவுளை மகிழ்விப்பார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பதும், கிரகதோஷங்கள் உள்ளவர்கள் சித்திரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் குறையும் என்பதும் இந்துக்களின் அசையாத நம்பிக்கையாகும். அன்றைய தினம் எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்பார்கள் இந்துக்கள். ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடைகளை தானம் செய்வார்கள். நவதானியங்கள் சமைத்து கடவுளுக்கு படைத்து இறைவனின் அருட்கடாட்சத்தை வேண்டி நிற்பார்கள். எமது நேர்களும் அன்றைய தினம் கிரியைகளை மேற்கொண்டு பாவங்களில் இருந்து விலகி தோஷங்களிலிருந்து விடுபட்டு பேரின்ப பெருவாழ்வை பெற வேண்டுமென பிரார்த்திக்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.